சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அங்கே சிவராசனுடைய அந்த குண்டு வெடித்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி பேசின சிவராசன் அங்கே சந்தித்த ஒரே ஒரு நபர் நான். பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, ஏன் என்கிட்ட பேச்சு கொடுக்கலன்னா அவருடைய இலங்கை தமிழ் ஆக்சென்ட் எனக்கு புரிஞ்சிடும். வேணு ஃபோன் பண்ணி, வேணு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு தெரியுது எனக்கு, இது ஒரு எல்டிடி ஆப்ரேஷன் தான், இதுக்கு இடையில என்ன அன்றைக்கி இரவு நடந்தது சொல்லிடுறேன். எம்ஜிஆர் பிரபாகரனை தன்னுடைய ஓன் சன், அவருடைய மகனாக நினைக்கிறது உண்டு. ஏன்னா அதோட தொடர்ச்சி வந்து ராஜீவ்காந்தி படுகொலை வரையும் கொண்டு வந்து விட்டது. ஜிசி சேகர் டெலிகிராஃப், ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு கேடி ஜெகநாதன் அவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், கேஎன் அருண் சண்டே மெயில், கேஎன் அருண். அப்புறம்னா ராஜீவ்காந்தி, நாங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இங்கேருந்து ஒரு அம்பாசிடர் கார் ஹையர் பண்ணிப்போம், ஒரு டீமாக போவோம், ஒவ்வொரு ஊராக போவோம், அங்கே சில தலைவர்களுடைய கேம்பெயினை ஃபாலோ பண்ணுவோம். அப்புறமா அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எப்படி இருக்குது, அவங்க எதை மையமாக வைக்கிறாங்க, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, ரியாக்ஷன்ஸ் என்ன, அதுக்கு பதில் அந்த ரைவல் பொலிட்டிக்கல் எப்படி, இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள். அப்படி போகும்போது ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி தான் மதுரைக்கெல்லாம் அதெல்லாம் போயிட்டு கவர் பண்ணிட்டு வந்திருந்தோம். இது என்னென்னா ராஜீவ்காந்தி பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வராருன்னு ஒரு சந்தோஷம், கிட்ட இது ராஜீவ்காந்தி முடிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் போக தேவையில்லை. இவங்கெல்லாம் பொதுவாக முக்கியமாக வெளியிலேருந்து வரவங்க ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதே பேசிட்டு வருவாங்க. ஒன்று கவர் பண்ணால் எல்லாம் கவர் பண்ண மாதிரி தான், லோக்கல் ஏதாவது 1-2 தான் தேரும். அதனால் என்ன பண்ணார் அருண், வண்டி அவர் வாடகை எடுத்து, அருணோடைய ஆஃபீஸ் என்னென்னா அந்த ஐத்தராஜ் காலேஜ் பக்கத்தில் தான் அவருடைய ஆஃபீஸு. எங்களுடைய டென்ஸ் கார்டன் ஸ்பென்சர்ஸ்க்கு ஏற்றாப்பில், நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்டா, அங்கேருந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் போவோம் அப்படின்னு தான் வந்தார். கேடி ஜெகநாதன் என்னென்னா அவர் அது வரைக்கும் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், நான் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ரேலி நான் பார்த்தது கிடையாது, நான் இது வந்துடுமா சும்மா பார்க்குறேனே தமாஷா அப்படின்னு அவரும் இதில் சேர்ந்துக்கிட்டார். ஸோ நாங்கள் 4 பேரும் போகிறோம், அந்த டிரைவர் ஒருத்தர், அவ்வளோதான் 5 பேர். அங்கே போகிறோம், அது ஸ்ரீபெரும்புதூர். அங்கே போனால் அங்கே ராஜீவ் வரத்துக்கு லேட் ஆகும், 1 ஹவருக்கு மேலே ஆகிடும், அவர் ஆந்திராவில் அங்கே கொஞ்சம் லேட்டாக போகுது அப்படின்னாங்க. அது மைதானம், இப்போ தான் அங்கே ராஜீவ் இந்த நினைவகம் கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ வெறும் மைதானம் நடுவில் ஒரு கீத்து ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு, அங்கே ஒரு பேரிகேட்லாம் பண்ணி, சேர்லாம் போட்டு, ப்ரெஸ் என்க்ளோஷர் அதெல்லாம் அப்படியே இருந்தது. அதுக்கு எத்தாப்பில் தான் ரோடு கிராஸ் பண்ணி, சின்ன ரோடு, மெயின் ரோடு கிடையாது, இந்த பெங்களூர் மெயின் ரோடு கிடையாது. அங்கே என்னென்னா ஒரு டீ கடை. ஸோ நான் சேகரெல்லாம் போயிட்டு அங்கே டீ சாப்பிட போனோம். இது நாங்கள் எப்பவும் பண்ணுறது தான், ஒரு பொலிட்டிக்கல் ரேலி போனோன்னா லேட்டானால் அங்கே எதாவது பக்கத்து டீ கடையில் போவோம், உட்காருவோம், அது மாதிரி தான் போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து திருப்பி எங்கள் ரோடை கிராஸ் பண்ணி மைதானத்தில் தாண்டி வந்துட்டுருக்கோம். அங்கே ஹரிபாபு அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர், யங் பாய், அவர் சுபாஷ் சுந்தரம் அப்படின்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு அவர் ஒரு ஜாம்பவான், பல பேருக்கு அவர் ஒரு ஆசான், என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர். அவர் ராயப்பேட்டாவில் நான் த வீக்கில் இருந்தபோது ஒரு வாரத்தில் குறைஞ்சது 3-4 தடவை அவர் ஆஃபீஸ் போயிடுவேன், அவர் ஸ்டூடியோ போயிடுவேன், சுபாஷ் ஸ்டூடியோ மாடியில், அந்த கௌடியமட் ரோடில் மாடியில். அப்போது நான் போகும்போதெல்லாம் அவர் சுவாரஸ்யமான பெரியாருடைய அவருடைய அனுபவங்கள், காமராஜர் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், அவர் சொல்லுவார். அப்புறம் ஜெயலலிதா விஷயங்கள் சிலதெல்லாம் வரும். எங்களுக்கு அந்த நேரத்தில் 3-4 மணின்னா அந்த மசாலா வடையும் டீயும் கொண்டு வந்து கொடுக்குற டார்க் ரூம் பாய்
அப்போல்லாம் எஸ்எல்ஆர் கேமரா தானே, அந்த டெவலப்பிங்கெல்லாம் இருக்கும்ல. கீழே டார்க் ரூம் பாய் தான் ஹரிபாபு. அவன் என்னை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா அவன் கேமரா வச்சுருக்கான், அவன் ஃபோட்டோகிராஃபர், டார்க் ரூம் பாய் கிடையாது. டீயும் உடைய கொண்டு வந்த பையன்லேருந்து அவன் கிராஜுவேட் ஆகி வரான். அவனுடைய உணர்வு. அவன் என்னை பார்த்து, சார் எப்படி இருக்கீங்க, நான் இங்கே அசைன்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன். ரவிசங்கர் என்னன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர், சுபாஷ் சுந்தரத்தோட சிஷ்யன். அவன் அங்கேருந்து இப்போ விடுபட்டு தனியாக ஆரம்பித்தான் வைட் ஆங்கிள் அப்படின்னு. ரவிசங்கர் ஐயா அனுப்பியிருக்காரு. ரவிசங்கரோட பார்ட்னர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே தாண்டவராயன் தெருவில், அது அங்கிட்ட தான், தாண்டவராயன் தெருவில் ஸ்டூடியோ வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கே இதில் படம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன் சிரிச்சுட்டு. அதுக்கிடையில் இந்த பசங்க என்னோடய கூட வந்த சேகரெல்லாம் இருக்கேன், அவங்க ப்ரெஸ் என்க்ளோஷர் நோக்கி அவங்க போயிட்டாங்க. நான் தனியாக அவனோட பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் இந்த புதுவாள் ரவிசங்கருடைய பார்ட்னர்னு சொல்லப்பட்ட ஆள். நான் சொன்ன சிரிச்சுக்கிட்ட, ஆமாம் ரவி என்னாண்டா மதுரை ஜெயலலிதா ஃபோட்டோ கொடுத்தா நல்லா வரல, எனக்கு சரியாக பிடிக்கல, நீ இது என்ன பண்ணுற, கான்டாக்ட் பிரிண்ட் போட்டு கொடு, அதில் நான் டிக் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க, சைதாப்பேட்டில் தான் இருக்கீங்களா, எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இவர் என்ன அவரை அந்த புது நபர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். ஏதோ பேர் சொல்கிறார், அவருடைய பேர், என் பேர் சொல்கிறார், பகவான் சிங், பத்திரிகையாளர், அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்லாம் சொல்கிறாரு. அவர் பேர் ஏதோ சுருக்கமாக சின்ன பேர் சொல்கிறாரு. அவர் தலையாட்டி சிரிக்கிறாரு. அவர் பேச்சு கொடுக்கல. நான் இவ்வளோ பேசுகிறேன், அவர் பேச்சு கொடுக்கல. இப்போ தான் அது பிறகு தான் எனக்கு புரிஞ்சது ஏன் என்கிட்ட பேச்சு கொடுக்கலன்னா அவருடைய இலங்கை தமிழ் ஆக்சென்ட் எனக்கு புரிஞ்சிடும். அதனால் பேச்சு சும்மா சிரிச்சிட்டு தலையாட்டிட்டு நிற்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் சரிப்பா நான் வரேன், நீ கான்டாக்ட் பிரிண்ட் கொடு, நான் டிக் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு ப்ரெஸ் என்க்ளோஷரில் உட்காடுறேன். கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் பட்டாசு வெடிக்குது. இந்திரா காந்தி சிலை அங்கே இருக்குது அந்த கார்னரில், இந்த ரோடு திரும்புகிற இடத்துல. சரி, ராஜீவ் அங்கே வந்துட்டார். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் தான் மேடையிலேருந்து, அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்துட்டார், வந்துட்டுருக்கிறாரு. எல்லாம் ஆயத்தமாகறோம். அப்புறமா இங்கே எங்கள் வென்யூ அந்த ரெட் கார்பெட் அங்கே அரைவிடு, அங்கே வெடிகுண்டு, பட்டாசு வெடி. அப்புறமா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தமாஷா தான் பேசிகிட்டு இருக்கோம். டமான சத்தம். சேகர் தான் நினைக்கிறேன் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, என்னடா காங்கிரஸ்காரன் முட்டாளாக இருக்கிறான், இந்த கீத்து மேடை இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய பட்டாசு வச்சுருக்கான், இது பற்றிச்சுன்னு என்ன பண்ணுறது. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரே சத்தம், தலைவா தலைவா, ஐயோ ஐயோ. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க மேடையிலேருந்து? 100 மீட்டர்ஸ். உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீ கேஷுவலாக நிற்கிறீங்க, அதனால கேட்குறேன். ஆமாம், எங்களுக்கும் அதுக்கும் நடுவில் கூட்டம் இருக்குல்ல, அவர் வராருன்ற அந்த கூட்டம்லாம் இருக்குது. அதுலேயும் பல பேருக்கு எல்லாம் சத்தம், தலைவா ஐயோ ஐயோ சத்தம். அப்புறமா இந்த கூட்டத்திலே, எங்கள் ஆடியன்ஸ் கூட்டத்திலே ஓடுறாங்க. என்னன்னா கருகிய உடல் எல்லாம் வெறிஞ்சிருக்கு. அப்புறம் நாங்கள் கிடுகிடுன்னு ஓடி அங்கே பார்க்குறோம், அந்த ரெட் கார்பெட் போடப்பட்டிருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இந்த ரைட் சைடில், எங்களுக்கு ரைட் சைடில் இவர் இவர் படுத்திருக்காரு, ராஜீவ் காந்தி படுத்திருக்கிறாரு. மூப்பனார் ஜெயந்தி நடராஜன், அப்புறம் நம்ம கராத்தே தியாகராஜன் குனிஞ்சி பார்க்குறாங்க. அப்புறமா கராத்தே தான் நினைக்கிறேன், திருப்புறாரு ராஜீவ் முகத்தை பார்க்க திருப்புறாரு. நாங்களும் எட்டி பார்க்குறோம். அது ஆக்சுவலாக என்னுடைய தான் ஹெட்லைனாக வந்தது, தே டேர்ன்ட் his body to see the face but there was no face. முகம் இல்லை, முகத்தை பார்க்க உடலை திருப்புறாங்க, ஆனால் முகம் காணோம், வெறும் சதை இருந்தது. உடனே நாங்கள் அங்கேருந்து உடனே கிளம்பணும், ஏன்னா இங்கே கலடா நடக்கும். டக்குன்னு டக்குன்னு எத்தனை உடல்கள் அங்கே தெரியுது அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தோம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரேலி, பெரிய தலைவர்களோட பொலிட்டிக்கல் ரேலி, எலெக்ஷன் ரேலி போனோம்னா நாங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிவிடுவோம், அந்த மைதானத்தோடைய ஓரத்தில் ரோடை நோக்கி திருப்பி வச்சுக்கோங்க, நாங்கள் கடன்னு டக்குன்னு கிளம்ப வேண்டியதாக இருக்கும். இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸு இதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், ஏன்னா கூட்டத்தில் சிக்கக்கூடாது என்றதுனால. அதே மாதிரி தான் வந்து ஏறி அருண் கத்துறோம், அருணை காணோம்.
அவர் தான் வண்டி யாரும் வந்து அரேஞ்ச் பண்ணது. ஆனால் அவரை காணும். சரின்னு நாங்கள் கிளம்பி கேகே நகரில் நான் இருந்ததுனால என்னோடய வீடு தான் முதல் வீடு. அங்கே தான் எங்களுடைய மீடியா ரூமாக அமைந்தது. அன்றைக்கி நைட்டு இரவு சேகர் அவருடைய இதுக்கு பண்ணார். நான் என்னுடைய மேகசைனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அப்போது த ஏபி அசோசியேட்டட் ப்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்ட்ரிங்கராக இருந்தேன். அவங்களுக்கு இந்த they turned his body to see the face, there was no face, just a flesh. அது ஆல் ஓவர் தி வேர்ல்டு அது போச்சு. அங்கே சிவராசனுடைய அந்த குண்டு வெடித்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி பேசின சிவராசன் அங்கே சந்தித்த ஒரே ஒரு நபர் நான். அதனால் நான் அந்த ஹரிபாபு உங்களை அறிமுகப்படுத்தின நபர் வந்து சிவராசன். ஒற்றைக்கண் சிவராசன். அது என்னாச்சு, இதெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் வருது. நான் என்னுடைய மை லங்கா டைரின்னு ஒரு புத்தகம் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அதில் இதெல்லாம் வருது. இப்போ முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்கிறேன். எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் சார். சரி. அடுத்த நாள் காலையில் ஹிந்து பேப்பர், ராஜீவ் அசாசினேட்டட். அதில் ஒரு பாக்ஸ் ஐட்டம், இது எல்டிடியாக இருக்க முடியாது, எல்டிடி கிடையாது, இது சிக் தீவிரவாதிகள் அப்படின்னு. அப்போது ஹிந்து எடிட்டரோட மகன் வேணுகோபால், அவரும் நானும் ஒன்றா ரிப்போர்ட்டிங்கில் இறங்கியிருந்தோம். அதாவது நான் பிடிஐயில் போலீஸ் ஏரியா, அவரும் ஹிந்துவில் போலீஸ் ஏரியா வந்திருந்தார். நாங்கள் 2 பேரும் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் டீ கடை இருக்குது, அங்கே டீ சாப்பிட்ருக்கோம். நல்ல ரொம்ப தங்கமான மனிதன், சாஃப்ட் ஸ்போக்கன், ப்ரொஃபஷ்னல், ஹைலி ப்ரொஃபஷ்னல், ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் வேணு. ஸோ வேணு ஃபோன் பண்ணி, வேணு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு தெரியுது எனக்கு, இது ஒரு எல்டிடி ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு இடையில் என்ன அன்றைக்கி இரவு நடந்தது சொல்லிடுறேன். நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து தான் சொல்கிறோம், நியூஸை கொடுத்துட்றோம். அருண் என்னாச்சு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட்டு தான் அவனுடைய மனைவிக்கு, அவர் பாவம், அவர் கால் வேறு சரியில்லை, கொஞ்சம் வலி, கால் வலி, நொண்டி அங்கேருந்து பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்காரு அவருடைய மனைவிக்கு. அருண் கேஎன் இந்த மாதிரி. அவருக்கு கால் அடிபட்டுச்சு. அவர் அடிப்படலை, அவர் முதல்ல கொஞ்சம் கால் சரி வலியாக இருக்கும், கொஞ்சம் நொண்டி தான் நடப்பார் ரைட் லெக்கில். ஸோ நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, கார் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நடந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எனக்கு சுபா சுந்தரத்துக்கிட்ட அந்த ஃபோன் வருது. இந்த மாதிரி ஹரிபாபா பார்த்தீங்களா? பார்த்தேன், பேசினேன், அவர் இந்த மாதிரி ஃபோட்டோ வேணுமெல்லாம் கேட்டார். தாண்டவராயன் தெருவில் இருக்கிற புது ஃபோட்டோ ஸ்டுடியோவோட அதோடைய ரெப்ரசன்டேட்டிவாக வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ சுந்தரம் சொல்கிறாரு, அவன் போயிட்டான் போல இருக்கு சார் அப்படின்றாரு. அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் வருது, இது ஒரு எல்டிடி ஆப்ரேஷன், சந்தேகமே இல்லை. அது ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு எல்டிடியோட மேஜர் ஆப்ரேஷன்ஸும் அவங்களுடைய ஒரு கொள்கை, அது ஒரு ஃபோட்டோவாகவோ இல்லை வீடியோவாகவோ பதிவு செய்து வைக்கப்படும். அது ஈழ வரலாறுக்கு முக்கியம், பார்ட் ஆஃப் தேட் அப்படின்றது. அதனால் உடனே எனக்கு தெரியும், ஐ கன்ஃபார்ம்டாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்டிடியோட இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஹரிபாபாவை பயன்படுத்தியிருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்தேன். சுந்தரம் ஹரிபாபு போயிட்டான், என்னுடைய கேமரா என்னோடது சார், கேமரா பார்த்திங்களா நீங்கள்? எனக்கு தெரியல சாமி, நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹிந்துவில் வேணுகிட்ட சொன்ன உடனே, வேணு பகவான் கொஞ்சம் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்றார். ஆஃபீஸ் போகிறேன். அவருடைய ட்ராயரில்
ஒரு கவரை தூக்கி என்கிட்ட போடுறார். நான் டேபிளில் உட்காந்துருக்கேன் இல்லையா, போடுறார். அதில் பார்த்தீங்கன்னா 12-13 ஃபோட்டோஸ், கலர் ஃபோட்டோஸ். இது ஹரிபாபு எடுத்த படம். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர், இப்போ நானே என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்கேஜ் பண்ணுறேன்னா அவர் ஃபங்க்ஷனுடைய படங்கள் எடுப்பார். அதுக்கு முன்னாடி நான் என் மனைவியோட பேசிகிட்ருக்கிறது, நான் குழந்தைய கொஞ்சிறது, இதெல்லாம் எடுப்பார். அதெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய அது ஒரு சைக்காலஜி, என்னை ஒரு திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக. அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹரிபாபு, நளினி, சுபான்றது சூசைட் பாம்பர், அவங்களுடைய அதாவது அவங்க ஃபெயில் ஆனால், அவங்க வர முடியலன்னா அவங்க பண்ணுறது மாதிரி, சுபா அதை ஸ்டாண்ட் பை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க படங்கள் அவங்க ஆடியன்ஸில் உட்காந்துருக்கிற மாதிரி. அப்புறம் தானு, சிவராசன், அப்புறமா அந்த காங்கிரஸ் தொண்டர்கள், லேடி தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் எல்லாம் கூட கார்லன் பிடிச்ச இந்த மாதிரி படங்கள்லாம் சிலது இருந்தது. ஸோ நான் காமிச்சேன், இந்த ஜுப்பா இவர் தான் அப்படின்னு. இதை நீ சிபிஐ கிட்ட சொல்லுவியா? என்ன பண்ணுறது? நான் எனக்கு என்ன தயக்கம், இது ஒரு டெரர் ஆக்ட், இது ஒரு கொடூரமான டெரரிஸ்ட் ஆக்ட். எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை. நான் கேட்கனார் எங்கள் வீட்டுக்கு சேர்கிறதுக்குள்ள ஒரு 4-5 இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி வெள்ளை அம்பாசிடர் கார் வருது. அப்போது எஸ்பி பாலாஜி, சிபிஐ, அவர் தான் அந்த டீமோட ஹெட். அவர் எனக்கு காமிக்கிறாரு இந்த படங்கள். ஆமாம் இதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் அந்த ஹண்ட்டு வேட்டை தொடங்குது. இது என்ன இருக்குது, இந்த வேணுகிட்ட இந்த படங்கள் எப்படி வந்திருக்குன்றது இதெல்லாம் ஒரு விதின்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா பாருங்கள், டார்கெட் ராஜீவ் இறந்துட்டார், அசாசின் தானு இறந்துட்டான், ஃபோட்டோகிராஃபர் ஹரிபாபு இறந்துட்டான், பல பேர் கொல்லப்பட்டாங்க, பல பேர் இன்ஜூர்டு. கேமரா சர்வைவ்டு, கேமராவில் இருக்கிற ஃபில்ம் சர்வைவ்டு. அதை ஒரு போலீஸ்காரன் எடுக்கிறான். இன்னொரு போலீஸ்காரன் சொல்கிறான், டே அது எப்பா அதில் ஏதாவது இருக்கலாம், சம்மந்தப்பட்டது இருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க, முப்பந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனில். அதோட சந்திரசேகர் அப்படின்றது ஃபாரன்சிக் சீஃப் டாக்டர் சந்திரசேகர். ஹிந்து நைட் ரிப்போர்ட்டர் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வெடியாகும். ஆமாப்பா, அது அங்கே போனால் தான் கரெக்டாக சொல்ல முடியும், போகிறதுக்கு வண்டி இல்லை, உங்களுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியுமே. சார் நான் வண்டி வச்சுருக்கேன், நான் அங்கே போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூட போகிறாரு. அங்கேருந்து கேமரா எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் டெவலப் பண்ணுறதுக்கு டார்க் ரூம் டெவலப்பிங் ஃபெசிலிட்டிஸ் ஹிந்துவில் தான் இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன், அப்போது சிபிஐ, அப்போது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஹிந்துவில் ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். நாங்களுக்கு கிடைக்கல, இது போட வேண்டியதாக இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒரு துருப்பு கிடைச்சா நீங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் சொல்கிறோம், நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். தட் வாஸ் a ஒரு பெரிய ஒரு தவறு, புலிகளும் பிரபாகரும் செய்த தவறு. அது வரைக்கும் இங்கே தமிழகத்தில் பிரபாகரன் ஒரு செல்லப்பிள்ளை, எம்ஜிஆருக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை. எனக்கு தெரியும், பாலன் என்கிட்ட சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் பிரபாகரனை தன்னுடைய ஓன் சன், அவருடைய மகனாக நினைத்தது உண்டு. ஏன்னா பிரபாகரன் ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். சிகரெட்டு பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், பொம்பளை இது கிடையாது. பல இயக்க தலைவர்களுக்கு இந்த பழக்கங்கள்லாம் இருந்தது. நான் பேர் சொல்ல விரும்பலை.
அந்த மாதிரி அதுவும் அதே மாதிரி ஏக்கமும் ரொம்ப கட்டுப்பாட்டாக வச்சுருந்தார். ஆகையால் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். பல உதவிகள் செய்திருக்கிறார். மற்ற இயக்கங்கள்லேருந்து பறைத்த ஆயுதங்கள்லாம் புலிகளுக்கு தரப்பட்டது. பொதுவாக கலெக்ட் பண்ண தொகையெல்லாம் 4 கோடி ரூபா புலிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு கொலை அது ஏன் பண்ணார் என்றது ஒரு கேள்வி இருக்கலாம். பிரபாகரனுடைய தரப்பில் இருந்து பார்த்தா பல பேர் அதை நியாயம் கற்பிக்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், இவர் ஐபிகேஎஃப் என்னன்னா, முதல்ல இந்த ஒப்பந்தம் போட்டது, இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போட்டது எல்டிடியை விருப்பம் இல்லாததான் பண்ணப்பட்டது. அவரை நிர்பந்தப்படுத்தி தான் அவரை கையெழுத்து வாங்கப்பட்டது. அப்போ கோபமாக தான் இருக்கிறார். அப்போவே கோபம் அவருக்கு உண்டு. அதோட ஐபிகேஎஃப் அனுப்பப்பட்டது. ஐபிகேஎஃப்பில் நடத்தின விதம் சரியில்லை. பல விஷயங்கள், அந்த குமரப்பா அவங்கெல்லாம் சயனைடு கடித்து கொண்டு செத்தது, அதிலெல்லாம் இலங்கை அப்போது இருந்த ஜேஎன் தீக்ஷித் தூதராக இருந்தவர். இதெல்லாம் நம்ம தடுத்திருக்கலாம். இதை நான் எழுதியிருக்கேன், விரிவாக நான் எழுதியிருக்கேன். இந்திரா காந்தி டைம்லேருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் இலங்கை விஷயத்தில், இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் பல தவறுகள் செய்திருக்கு. இந்த இலங்கை இந்த நிலைமைக்கு, இந்த ஒரு துர்பாகியத்துக்கு வந்திருக்க தேவையில்லை. இந்தியா சரியான நடவடிக்கைகள் எடுத்து வந்தால் சரி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.